கல்கத்தாவில் ஒரு மருத்துவருக்கு நடந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம். அதே போல் இன்றைக்கு கேரளா நம்மளுடைய கோயம்புத்தூரில் கூட அதே போல் ஒரு மருத்துவர் மேலே ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. இதெல்லாம் மாநில அரசாங்கங்கள் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வலியுறுத்த வேண்டும். உரிய பாதுகாப்பை அவர்கள் கொடுப்பதற்கு மருத்துவர்கள் மேலே தாக்குதலை எந்த விதத்திலையும் யாரும் அதை சகித்து கொள்ள முடியாதனால தான் மத்திய அரசாங்கம் உடனடியாக ஒரு கைட்லைன்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கைட்லைன்ஸை அவர்கள் ஃபாலோ செய்ய வேண்டும். இதைத் தொடர்ந்து மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 75,000 மருத்துவ சீட்டுகளை கடந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உயர்த்தியிருக்கிறார்கள். இந்த மருத்துவ வசதியானது ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் மருத்துவ வசதி சென்று சேர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நோக்கத்தோடு 75,000 மருத்துவ சீட்டுகளை அதிகப்படுத்தி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தங்களுடைய சுதந்திர தின உரையில் உரையாற்றியிருக்கிறார்கள். அதே போல தான் இன்றைக்கு இந்த மருத்துவர்கள் ஏன்னா இன்றைக்கி மருத்துவர்கள் ரோடுக்கு வர்ற அளவுக்கு அவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசாங்கம் தன்னுடைய கடமை. வெஸ்ட் பெங்கால் பொறுத்தளவுக்கு மாநில அரசாங்கம் முழுமையாக இந்த கவனத்தை அவர்கள் சிதறவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் செயல்பட தவறியிருக்கிறார்கள். அதனால தான் சிபிஐ அந்த மருத்துவ மாணவி கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ ஆனது தங்களுடைய விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் இதையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு